பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு நடிகர் இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா இருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்கலாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். திரைத்துறையில் இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க. ஒரு மாறாத ஒரு புன்னகை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். தேங்க்யூ சார். எத்தனை வருஷமாக ஃபஸ்ட் இந்த சினிமாவில் இருக்கீங்க? ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே நடிகனாக வந்து சின்ன வயசு 5 வயசு நடிச்சிருக்கேன். அப்போ 64 நடிச்சிருக்கிறேன். குட்டிக்கு பணம் அவார்டு பள்ளியம் அது. அப்புறம் நிறைய சின்ன சின்ன படம் நடிச்சிருக்கேன். நாடகத்தில் ஒரு 5-6 வருஷம் ஒரு 1000 ட்ராமா மேல் பண்ணியிருக்கேன். பாரதிதாஸ்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ண பரிசு வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு கேரியர். அது சினிமாக்குள்ளே பக்காவாக நுழைஞ்சது 83-84 காரைக்குடி நாராயண டெம்பிள் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அப்புறம் பாண்டியராஜன், அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆஸ்தான வித்வான், அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார். அப்படி அது பார்த்தா 84-83 எடுத்தால் ஒரு 14, ஒரு 15, இது ஒரு இப்போ 25-40 வருஷம் இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் அவருக்கு நெருங்கிய ஒரு ஆமாம். இதுதான் அவருடைய விஎன் ஜானகி. இது வந்து ஜானகியோட ஒரு பையன், ஒரே பையன். அந்த பையன் தான் இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படியா? ஓ சரி சரி சரி. அதுக்கு முன்னாடியே ஜானகி எனக்கு சொந்தக்காரங்க. எப்படி? அது எங்கள் அப்பாவுடைய அக்கா பொண்ணாவோ. ஓகே ஓகே. அப்போ உங்கள் அத்தை பொண்ணு உங்கள் முறை பொண்ணு. ஆமாம், நான் எம்ஜிஆர் சகலை. ஓ சார். நான் கட்ட வேண்டிய பொண்ணு அவர் கிட்ட ஏஜ் டிஃபரன்ஸ். அதனால் அப்படி ரொம்ப மூத்த சகலை. போயிருக்கீங்களா என்னைக்காது? அப்போல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தகராறு ஆயிடுச்சு இல்லை. எம்ஜிஆர் வந்து ஜானகி கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா சம்மதிக்கலை. கேஸெல்லாம் போட்டு கேஸில் ஜெயிச்சு எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் ஒரு 14 வருஷம் கணவன் மனைவிட்ட அங்கீகாரமே கொடுக்கலையே கவர்மெண்ட். ஓகே. ஆமாம், எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சிட்டாரு. அதனால் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும் ஒன்றா. அவங்க ஒன்றா இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்படி தான். ஆனால் அப்புறம் கல்யாணம் ஆனது வந்து 62க்கு மேலே தான் ஆச்சு. உங்கள் அப்பான்னா தாய் மாமா? ஆமாம், ஜானகிக்கு தாய் மாமா. அந்த கல்யாணம் எங்கள் அப்பா தான் ஜானகியை கும்பகோணத்துலேருந்து 13 வயசில் கூப்பிட்டு வந்து நடனம் சொல்லிக் கொடுத்து, நடிப்பு சொல்லிக் கொடுத்து, ஸ்டார் ஆகினது எங்கள் அப்பா தான். அவர் தான் கார்டியன், எவ்ரிதிங். அவர் தான் சைனிங் அத்தாரிட்டி. நீங்கள் நானேன் பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி திருமணம் ஒரு 5 சாப்டர் இருக்கும். அதில் கார்டியன்னு எம்ஜிஆர் எழுதியிருப்பார், பேர் சொல்லாமல். கார்டியன் என்னென்ன பண்ணார், தகராறு பண்ணார், பிரச்சனை பண்ணாரெல்லாம் அதெல்லாம் படித்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. எம்ஜிஆர்கிட்ட போய் எம்ஜிஆர் பொண்ணு கேட்க போகிறாரு, ஜானகி விரும்புகிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா அப்படி கால் மேலே கால் போட்டுன்னு சிகரெட்டை வாயில் வச்சுக்கின்னு அப்படி பேசுகிறாரு. எம்ஜிஆர் முன்னாடி சிகரெட் வச்சுக்கணும். அந்த காலம் அது. அப்போ ஜானகி பின்னாடிலேருந்து வேணாம் சண்டை போடாதீங்கன்னு சைகை காட்டுகிறாள், எனக்கு கோபம் அப்படின்லாம் எம்ஜிஆர் எழுதியிருப்பார். ஓகே. நான் என் பிறந்தேன்னு பார்த்தா அந்த 5 சாப்டர் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது உங்கள் அப்பா ரொம்ப அதை கொஞ்சம் சீரியஸாக இருந்தாங்க, எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஆமாம், எம்ஜிஆர் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. விஎன் ஜானகி சூப்பர் ஸ்டாரில் இப்போ நயன்தாரா இருக்காங்கல்ல. ஆமாம், முதல் லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் அவங்க தானே. 1000 தலைவாங்க அபூர்வ சிந்தாமணினா அவங்க தான். டாப் ஸ்டார் அவங்க. எம்ஜிஆர் அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. ஒரு சீன் 2 சீன் நடிப்பார். அப்போ கல்யாணம் பண்ண ஒத்துக்குவார் யாராவது? அப்போ எங்கள் அப்பா நினைப்பார், நீ வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண நினைப்பார் இல்லையா. அவருடைய தாட்டு கரெக்டு தானே. அப்புறம் தகராறாகி கேஸில் ஜெயிச்சு ரொம்ப காலப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எம்ஜிஆர் இப்போ சந்தமே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் ரொம்ப காலம் கழித்து ஜானகிமா பையனுக்கு பேர் சுரேந்திரன், அவருக்கு என் தங்கச்சி எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஓகே ஓகே. அவங்க ஃபேமிலியில் இப்போது அவங்க பசங்கள்லாம் பாம்பரிக்கணும், நல்லா இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நாராயணசாமி அவர்கிட்ட இருக்கீங்க இல்லையா? யார்? நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் காரைக்குடி நாராயணன். ஓகே. அவர் தீர்க்க சுமையில் கதை வசனவர். அச்சாணி படம் எடுத்து தமிழக அரசு அவார்டு வாங்கினவர். அவர் மாதாவின் கோயில் மணி தீபம் மேட்டினேன் அந்த பாட்டில் அவர் படம் தான். பெரிய அவார்டு வாங்கின டைரக்டர், பெரிய டைரக்டர். உங்களுக்கு அது அந்த சினிமா மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் உங்கள் அப்பா மூலமாக வந்துச்சா? இல்லையே, சின்ன வயசில் எங்கள் அம்மா மனோகர் பாட்டை சேர்த்துட்டாங்களா ட்ராமாவில். 6 வயசுல 7 வயசு ட்ராமாவில் சேர்ந்துட்டேன்ல. நீங்கள் ஆர்எஸ் மனோகருடைய ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் தான் ராஜகுமார் நடிப்பேன். ஆர்எஸ் மனோகர் குழுவில் ஒரு 500-600 ட்ராமா நடிச்சிருப்பேன். நான் 1000 கூட இருக்கும் சொல்ல முடியாது. 4-5 வருஷம் மாதத்தில் 30 நாள் ஸ்கூலே போகிறது கிடையாது. நாடகம் தானே, டெய்லி நாடகம் தான். அதாவது உங்களுடைய கல்வி எல்லாமே கல்வியே கிடையாது, படிக்கவே இல்லை. படிச்சல எழுத சொன்னால் எழுதவே தெரியாது எனக்கு. டீச்சர் திட்டுவாங்களே, சைபர் கீழே மார்க் இல்லைடா, இது கீழே எங்கடா மார்க் இருக்குது, ஏன்டா ஒன்றுமே எதுவும் வெள்ளை பேப்பர் கொடுக்குறேன். அப்புறம் எல்லாம் ஃபெயில் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த பையன் படிக்க மாட்டேன்றேன். உடனே எல்லாம் சேர்ந்து ஹெட்மிஷன் ஐயோ
ஃபெயில் பண்ணாங்க, அடுத்த வருஷம் ட்ராமா போடணும் ஸ்கூலுக்கு ஆனிவர்சரிக்கு, அவன் தான் போடுவான் அப்படின்னு அப்படி பாஸ் பண்ணி விட்டாங்க என்ன எஸ்எல்சி வரைக்கும். எஸ்எல்சிக்கு அப்புறம் ஹாஸ்டலில் எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாறி போச்சு. ஃபஸ்ட்டு நீங்களா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் நிறைய ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்ட் எடுத்து பண்ண படம் இது சார்? பாட்டு எடுத்த படம்னா கன்னிராசி தான். கன்னிராசி. இதில் ஒர்க் பண்ணேன், படங்கள் எடுத்தார் அவர் காரைக்குடி நாராயணன். ஆனால் அவன் முழுமையடையில் எஸ்வி சேகர் தான் ஹீரோ, மனோரமா வெண்ணிலாட மூர்த்தி, பாலையா பொண்ணுலாம் தான் ஹீரோயினி. ஒரு 10-15 நாள் நடக்கும் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் சில ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நின்றுடும். அப்புறம் நல்லது நடந்தே திரும்ப பூஜை போடுவோம் ராஜி வச்சு, அதுக்கு ஒரு நாள் நடக்கும், அப்புறம் போயிடும். இப்படியே கன்னிராசி தான் நான் ஒர்க் பண்ணி 100 days ஓடின முதல் படம். கன்னிராசி பாண்டியராஜன். பாண்டியராஜன் 100 days. அதுக்கப்புறம் ஆண் பாவம், அப்புறம் மணிவரடி, அப்புறம் அதுலேருந்து ட்ராவல் பெருசாகிடுச்சு. அந்த ஆண் பாவம் படத்தில் தான் காதல் கசக்குதையா, அதில் உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அப்படி கிடையாது, இது கம்போசிங் போன காமெடி. அது இளையராஜா கம்போசிங்லாம் இப்போ பயங்கரம் இல்லை. இளையராஜா உங்களை பார்த்து உன் படத்துக்கு மியூசிக் போடுறேன்ட்டா உங்களுக்கு பிஸ்னஸ் உடனே. இளையராஜா சொன்னால் அவன் டைரக்டர், இளையராஜா கை காமிச்சா அவர் ப்ரொடியூசரு. இப்போ ராமராஜன்லாம் எப்படி வாழ்க்கை ஓடிச்சு, அப்படித்தானே ஓடிச்சு இல்லையா? அந்த மாதிரி இளையராஜா அவ்வளோ டெரர் அந்த காலத்தில். அந்த நேரத்தில் அவர் கம்போசிங்கெல்லாம் யாரும் போக முடியாது. அவர் வருவார் காலையில் பிரசாத் லேப் ஸ்டுடியோக்கு 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுவார். ஒரு நாள் 2 சாங் பண்ணுவார், மாதத்தில் 20 சாங் பண்ணுவார். 20 சாங் ஹிட் ஆகும். மாதத்தில் 3 நாள் 4 படம் ரீரெக்கார்டிங் பண்ணுவார், 4 படம் ஹிட் ஆகும். அப்படி அவருக்கு கை வச்சா பொண்ணு தான் அந்த நேரத்தில், கோல்டு தான். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாண்டியராஜன் கன்னிராசி இளையராஜா மியூசிக்கு. அப்புறம் அந்த கம்போசிங் போன எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவர் எப்படி பண்ணுறார். யாரையும் அளவுடு கிடையாதுங்கெல்லாம். அவர் இப்போ வருவார், நேராக உள்ளே போயிடுவார், யாரையும் பார்க்க மாட்டார். 10 ப்ரொடியூசர் நிற்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டேன், நேராக உள்ளே போயிடுவார். அவங்களாம் வணக்கம்லாம் சொல்லுவாங்க, கண்டுக்க மாட்டார். ஏன்னா யாருக்கா வணக்கம் வச்ச அப்புறம் இப்போ நீங்கள் வணக்கம் வச்சு பேச அப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்கல்ல. ஆமாம், அப்புறம் உங்களை வச்சு அவரை ஆட் பண்ண முடியாதுல்ல. அதனால நேராக போயிடுவார் கண்டுக்காம. போயிட்டு உள்ளேருந்து ஆள் அனுப்புவார் சுப்பையாவை. அந்த ப்ரொடியூசர் கூப்பிடுங்க, எந்த ப்ரொடியூசர் கூப்பிட்றாரோ அவருக்கு தான் இன்றைக்கி கம்போசிங். மற்றவங்களாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், போயிடுவாங்க. ஏன்னா இளையராஜா இசையமைக்கணும், அவ்வளோதானே மேட்ரு அவங்களுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தடவை கம்போசிங் உள்ளே போய் உட்காந்துட்டேன் நான். அதுதான் காமெடி. நான் போய் உட்காந்துட்டு அந்த டோரு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகல, அந்த புஷ் டோரு அது க்ளோஸ் ஆகிறதுக்கு உள்ளே போயிட்டேன். எப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி. அது பாண்டியராஜன் பயங்கர கோவம். ஏன்னா அவர் திடீர் கோச்சின்னு கேன்சல் பண்ணிட்டாருன்னா, யார் வந்துட்டாருன்னா சொல்லாமல் அவர் ரூமில் போகக்கூடாதுல்ல. நான் போய் உட்காந்துட்டேன். இப்போ பாண்டியராஜனை மறைக்கிறாரு, இவன்டா உள்ளே வந்து உட்காந்தான், கம்போசிங் கேன்சலேஷன் எல்லாம் வருது. இப்போ காதல் கசக்குதையா சாங்கு, அது சாங்கு போடுறாரு, காதல் கசக்குதையா போடுறாரு. போட்டு ஒவ்வொருத்தர் காலத்தில் ஒவ்வொரு மாதிரி பாடல்கள் அப்படி சொல்லிட்டு அவர் எம்கேடி காலத்திலேன்னு திங்க் பண்ணுறாரு, என்ன பாட்டு போடலான்னு. நான் ஒன்று மன்மத லீலையிலே அப்படி எடுத்து கொடுக்குறேன். அப்படியே பாண்டியராஜனை மறைக்கிறேன், இவன் வந்ததே தப்பு, டைலாக் வேறு பாட்டு ஒன்று எடுத்து கொடுக்குறான். ஒன்று அவர் பார்த்து சொல்ல ஒன்று டக்குன்னு சொன்ன அவருக்கு பிடிச்சிச்சு. ஒன்று அவர் பியூ சின்ன காலத்திலே ஒன்று நான் காயாத கானகத்தே, ஒன்று எம்ஜிஆர் காலத்திலே ஹலோ ஹலோ சுகமா, எல்லாம் டக்குன்னு சொல்லுங்கிறேன். அப்போ நடிகர் திலகம் காலத்திலே அப்படி என்ன கேட்குறேன், நடிகர் திலகம் காலத்திலே நான் உன்னை நடையா அது நடை வெளியே வந்து ஊந்தது பாருங்க திட்டு பாடுறாரு. அவனை நீ உள்ளே வந்தது தப்பு, நீ லிரிக்கரை எடுத்து கொடுக்குறியா கொண்டுடுவோம்ல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்போ இளையராஜா ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவருக்கு பிடிச்சிருச்சு, டக்குன்னு ஸ்பார்க் பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுலேருந்து எதாக இருந்தாலும் முதல்ல எங்கிட்ட சொல்லிட்டு பாட்டு சொல்லுவார், சொல்லி அவங்க டேரக்டர் சொல்லி அப்படின்வார். உங்கள் படத்துக்கும் அவர் தானே மியூசிக் பண்ணியிருந்தார். இளையராஜா இசையமைத்த ஒரே அஜித் படம் என் படம் தான். வேறு எந்த படத்துக்கும் அஜித் படம் இசையமைக்கலையா? எதனால அது செட் ஆகல. அஜித் படம் இளையராஜா எனக்காக இசையமைச்சார். தொடரும் படம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே காலங்கள் மாறி போச்சு. இல்லையா ரஹ்மான் அவங்களாம் வந்துட்டாங்களே. இளையராஜா இசையமைத்த ஒரே படம் தொடரும் அஜித்துக்கு. அது அதில் வேற எந்த இதெல்லாம் கிடையாது, அஜித்துக்கு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சேச்சே, அவர் எல்லாரும் பண்ணுவார். இந்த நடிகர் இந்த இது அந்த பாஷா அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. இல்லை முன்னாடி காலங்களில் இப்போ அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சிவாஜிக்கு இந்த டீம், எம்ஜிஆருக்கு இந்த டீம், அப்படிலாம் கிடையாது. அப்படின்லாம் இல்லையா? அப்போ சிவாஜிக்கு எம்ஜிஆர் கே மாதன் பண்ணுவார், எம்எஸ் பண்ணுவாங்க. அப்போ பாடல் எழுதுறவங்களில் தான் வித்தியாசம் இருக்குமோ? அப்போ கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு தயாராகும்போது வாலி எழுதினார். அப்புறம் மறுபடியும் கண்ணதாசன் எழுதினார். அப்புறம் எம்ஜிஆர் கண்ணதாசன் அரசு வைக்க எம்ஜிஆர் அறிவிச்சார். அதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் இவங்கெல்லாம் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு கிடையாது. பாடல் எழுதுறது இவங்களுக்கெல்லாம் இசையமைச்சாலே போதும் தான். இளையராஜா இசையமைக்கணுமே, ரஜினி கமலுக்கெல்லாம் லேட்டா படம் ஹிட் ஆகணும் இல்லை. இளையராஜா கை வச்சா பாட்டு ஹிட் இல்லை.
ஸோ அதனால் ஆர்டிஸ்டே அதுக்கு மெனக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க. கமல் ரஜினிலாம் இளையராஜாவில் பேசவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் ஓகே. சார் கொஞ்சம் இப்படி மாற்றி எனக்கு என் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பேசவே கூடாது. இளையராஜாட்ட பேசவே முடியாதுங்க. நம்ம அவர் கம்போசிங் பண்ணி ஒரு கேசட்டில் பதிவு பண்ணி வெளியே கொடுத்து தான் சாங்கை கொடுத்துருவார். கொடுத்துட்டா வாங்கின்னு போயிட வேண்டியது. அந்த சாங்கை தமிழ் லிரிக் எழுதலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு லிரிக் அவரே பாடிடுவார். எல்லா பாட்டுக்கும் முதல் வரி அவர் பாடிடுவார். அதை எந்த கவிஞனாலும் மாற்ற முடியாது. மாற்றினா செட் ஆகாது. அப்படி கவிஞர்லாம் எழுதிட்டு அப்புறம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் இது ஓகே, இந்த லிரிக் ஓகேன்னுவார். டைரக்டர் செலக்ட் பண்ணி அவர் கொடுப்பாங்க. அவர் சிலதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுவார். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தான். ரெக்கார்டிங்லாம் யாருமே உள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் கூட போகக்கூடாது. அவர் பாட்டு உள்ளே போகிற சாங் உனக்கு வெளியே வரும். வாங்கின்னு வர வேண்டியதான் கையில். அப்படி அந்த மாதிரி அவர் மாதிரிலாம் யாருமே இருந்து கிடையாது காலத்தில். அதே மாதிரி ஒன்றும் நேராக போவார், உட்காருவார், ஒரு பேப்பர் எடுப்பார், இன்னமும் எழுதிட்டே இருப்பார். எழுதிட்டு ஒன்று அவர் போயிடுவார். அசிஸ்டண்ட் வருவாங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவர் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உள்ளாங்க வந்து ரெடி 1 2 3 டேக்கெலாம் ஒரு அற்புதமான சாங் வரும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஃப்ளூட் எப்படி, வீணை எப்படி, சித்தார் எப்படி, எந்த இடத்துல எது வந்துன்னு எழுத்துலேயே முடிச்சிடுவாருங்க. அவர் வாசித்து கூட பார்க்க மாட்டார். எழுத்துல தான் அப்படியே ரைட்டிங் தான் எல்லாமே. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இளையராஜா ரஜினி அவங்கெல்லாம் இந்த சில மேடைகளில் பேசும்போது ரொம்ப அதை தாண்டி ஒரு லெவல் இருந்துச்சு. ஆமாம், அப்படிலாம் பேசுகிறாங்க. இளையராஜாவுக்கு ரஜினி கமல்லாம் பிடிக்குமே, பிடிக்கும். எல்லாரும் சார் கூட அவர் கம்போசிங்கில் உட்காருவார். ரஜினி சாங் கம்போஸ் அதை தாண்டி கூட சில நேரங்களில் பார்ட்டிஸில் உட்கார்றது, ஃப்ரீயாக பேசிக்கிறதுலாம் வர மாட்டார் இளையராஜா. இளையராஜா ஃபங்க்ஷனுக்கே வர்றதில்லை. இப்போ தான் வராரு. அப்போல்லாம் 100 days ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாட வர மாட்டேன். அது இளையராஜா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரஜினியும் இளையராஜாவும் பேசின விஷயங்கள். அது இப்போ லேட்டஸ்ட்டு. ஆமாம், அப்போ பழைய நினைவுகளை அவங்க பகிர்ந்தாங்கல்ல. அப்படி ஒன்றா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லையா அந்த காலத்தில் இளையராஜா ஃபங்க்ஷனுக்கே வர மாட்டார். ஃபங்க்ஷன் வர மாட்டார். சும்மா ஜஸ்ட் இவங்களுக்குள்ள பார்ட்டிஸ்லாம் கலந்து. அதில் பார்ட்டிஸ்லாம் அவர் வர மாட்டார். ஐயோ, அவருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அவருக்கு நேராக ரெக்கார்டிங்கிட்ட வீடு, அவ்வளோதான். வேறு எதுக்குமே போக மாட்டார் அவர். இப்போ தான் கொஞ்சம் வீட்டில் தலை காட்டுறாரு. அது கூட எங்கே காட்டுறாரு? ஏதாவது யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ பேட்டியெல்லாம் கூட கொடுக்க மாட்டார். எதுவுமே கிடையாது. பத்திரிகைகளில் கூட 24 தொழில் தான் அவருக்கு. பத்திரிக்கை கூட கிடையாது, எதுவுமே கிடையாது.